நீ பேட்டிங் பாப்பா ஃபீல்டிங் அப்பா பவுலிங் சரியா ஓகே இங்க பாரு அங்க பாரு கண்டாங்க இங்க போடி இங்க பாக்குறது போடி அங்கவே இடிச்சுக்கிட்டா ஹாய் நண்பர்களே, நாங்கள் இன்றைக்கி என்ன பண்ணுறோன்னா பேட் விளாட்றோம். சைக்கிள் விட்டுட்டு இன்றைக்கி பேட் விளாட்றோம். இங்கே பால் அடிக்கிறாங்களாம், அவங்க பால் போடுவாங்களாம், இவங்க பால் பிறக்குவாங்களாம். என்ன பண்ணணும் வேற, அங்கேருந்து இங்கே பக்கத்து வீட்டுக்கு பாய் சொல்லலாம் வரைவேன். கீப்பர் பண்ண ஃபீல்டிங் வந்து போயிட்டு எங்க கீப்பிங் வந்து அங்க பின்னாடி பண்ணனும். யார் நானா? அவளை பாரு என்ன பண்றாரு அங்க பா, வேகமா அடிக்கிற பிள்ளைக்கு வலிக்கு போகுது. இங்க பாரு ஐயோ என்ன பாடுபடுத்துறான் பாரு. பேட் போடுறா பவனிக்கு இங்க வா. பால் வரல அங்கே விழுந்துச்சு பாலே பவனிக்கு அப்படி அங்க அப்படி ஃபீல்டிங் போ, அங்க போ ஃபீல்டிங் ஐயோ இங்க வர்றா. கேட்ச் பிடிக்கணும், மேல அடிக்க கூடாது சரியா? கேட்ச் பிடிக்கணும். ஏய் என்ன பால் இங்க போற நீ அடிச்சுற. ஓகே 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 கிஷோர் பால் பிடிக்கிற ஆளுக்கு பால் கிடைக்க மாட்டேங்குது. கிஷோர் நீங்கள் பேட்டிங் விளையாடுறவங்களோட அனுபவத்தை சொல்லுங்கள். நாங்கள் வந்துட்டு இந்த பிச்சில் வந்துட்டு இது வரைக்கும் ஒரு 30 சிக்ஸ் அடிச்சிருக்கோம், 50 4 அடிச்சிருக்கேன். எப்படி இந்த கட்டத்துக்குள்ளே தானே? ஆமாம், இந்த பிச்சில் அன்பிச்சது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 30 விக்கெட் எடுத்துருக்கிறான் இந்த பிச்சில். பாருங்க நண்பர்களே, மொட்டை மாடியில் நாங்கள் ஃபீல்டிங் பண்ணி இது வரைக்கும் ஒரு பால் கூட பிடிச்சி கிடையாது. அவள் என்ன பண்ணுறா பாரு. இப்போதான் அன்பிச்சு அடுப்பே பால் போடுறான். அன்பிச்சில் என் பால் போடுறானா? அவுட்டு, அப்பா அவுட்டே. அன்பிச்சனி 51வது விக்கெட் எடுத்து விட்டான். பாப்பா கிளாப் பண்ணு. பாப்பா கிளாப் கிளாப். பால் கட்டப்படினா வெளில போயிரும் பாரு. எங்க போற பாரு. பாப்பா கிளாப். பிடிச்சா பிடிச்சிட்டா. விட்றா கொட்டிக்கிறான். என்னடா பண்றாவல? விட்றா, திட்டுறாடா. சரி விடு 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 விடு. நீ இவன் என்ன சமாளிக்கிறதே பெரிய வேலையா இருக்கு. சொல்லு சொல்லு அன்பே, பால் எப்படி போடுறீங்க? ஜாலியாக இருக்கீங்களா? அப்படி போடணுமா? பால் விளையாடுறது ஓகேவா? ஜாலியாக இருக்கீங்களா? ஜாலியாக இருக்கீங்களா? ஓகே. நீங்கள் உங்கள் வேறு ஏதாவது கற்றுக்க சொல்லுங்கள். இந்த பேட்டிங் இது வந்து பேட்டிங் பிச்சு. இது இந்த பிச்சில் பார்த்தீங்கன்னா நல்லா விளையாடலாம், நல்லா ப்ளே பண்ணலாம், ஆஃப்லேயே நல்லா பண்ணலாம். இதில் இந்த பிச்சில் நம்ம நினச்ச மாதிரி ஸ்கோர் எடுக்க முடியும். அப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், இப்போது
நல்லா ப்ளே பண்ணலாம் அந்த பிச்சில். பால் ஒயிட் பால். ஏய் பால் பார்க்காதே நான் போறேன்டா. சரி சொல்லு மாமா, ஸ்கிப் பண்ணாம பாருங்க நாங்கள் எப்படி பாட்டு. பார்த்தீங்கன்னா நம்ம ரசீது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பக்கத்து வீட்டிலேருந்து பார்க்குறாங்க அவங்க விளையாடுறத. விஷுவல் சொல்லு. எங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் விளையாடுறத மீண்டும் பார்க்குறதுக்கு எங்கள் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் வந்து வெளில அங்கே பாரதி போட்டான், வெளில போட்டான்டா. பாரதி வெளில போட்டுட்டான், சோழி முடிச்சிட்டான். ஆய் நண்பர்களே, இப்போ வந்து இது வந்து எத்தனாவது டைமு மாமா? 4வது டைமா? 4வது டைமு பாலத்துக்கு கீழே போட்டாங்க. 3 மாடிக்கு மேலே இருக்கிறோம் நாங்கள். தேர்ட் ஃப்ளோரில் இருக்கிறோம். இறங்கி 3 டைம் இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இந்த டைமு யார் எடுக்க போகிறது? 2 பேரில் யார்? 2 பேரும் தான் போகணும், வேறு யாரும் கிடையாது. இப்போ அடுத்து பால் எடுக்க போகிறாங்கலாம். பால் எங்கே விழுந்துச்சுன்னே தெரில நண்பர்களே, பாருங்கள். அவன் போயிட்டான், தம்பி போயிட்டான். ஓகே நண்பர்களே, இதுதான் ஃப்ரெண்டு. இங்கே தான் இந்த பால் எடுக்க வரணும். அவன் கீழே போயிட்டான்னு நினைக்கிறான். அம்மா இப்போ பைக் வருது, பார்த்து எடுத்துகிட்டு வரணும். இந்த வீடியோ இங்கோடி வந்துட்டான், இங்கே வந்துட்டான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் நாங்கள் எப்படி ஜாலியாக இருக்கிறோம், எங்கள் ஃபேமிலி எப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. பாய் சொல்லு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.